வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களுடைய கொடூர ஆட்டத்தினால மேச ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேச ராசிக்கு ஏப்ரல் மாதம் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஒரு கிரக மாற்றம் நடந்தாவே ஓராறு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நிறைய கிரக மாற்றம் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு சொல்ல போகிறேன். இன்ஃபேக்ட் இந்த கிரக மாற்றத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. அந்த சம்பவம் கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த சம்பவம் நடந்தே தீரும். அந்த சம்பவம் என்ன, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடவுளை நினைத்தாலும் தடுக்க முடியாதுங்கிற அப்படி என்ன பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க கிரகங்களால் நடக்கக்கூடியதை கிரகங்களால் கூட தடுக்க முடியாதுங்கிறது சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் எப்பயுமே ஒன்று இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா அது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். அதனால தான் கடவுளை நினைத்தாலும் அது தடுக்க முடியாது என்பதை சொல்ல வரேன். அதுக்குன்னு நம்மளுக்கு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கிரகங்களால் இந்த ஆபத்து வருது அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஆபத்து வர நேரத்தில் அதை தடுக்கிறதுக்கு என்ன நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாமோ அந்த மாதிரி இருந்து தடுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்ல வரேன். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுறேன். முதல்ல ஏப்ரலில் கடைசியாக இப்போ கிரக பயிற்சிகள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 2026 கிரக பயிற்சி ஜோதிடத்தின் பார்வையில் பார்க்கும்போது கடைசியாக யாருக்கு சாதகமான காலம் யாருக்கு பாதகமான காலம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஹைலைட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்க எதிர்வரக்கூடிய இந்த கடைசி பெரிய சம்பவம் என்ன காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன் பெறுங்க. எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்களை சந்திக்க இருக்கிறீங்க. இதன் தாக்கமானது சதுர்கிரக யோகோ மாளவிய ராஜ யோகோ உள்ளிட்ட சுப யோகங்களை உருவாக்குது. மேலும் அனைத்து ராசினர் வாழ்க்கையிலையும் தனித்துவமான பலன்களை இந்த ராஜயோகங்கள் கொண்டு வருகிறது. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரன் மேஷம் ரிஷபம் உள்ளிட்ட 5 ராசினர் வாழ்க்கையில் நேர்மையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, தொழில் வளர்ச்சி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை இந்த கிரகங்கள் கொண்டு வர இருக்கு. ஆக்சுவலி இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கிறோம் என்பது தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் வலுவாக நிகழ்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறாரு. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் செல்வாக்கு மிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. இதன் தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசினர் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதனால தான் பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போது அது கடவுளாலேயும் தடுக்க முடியாது என்பதை ஜோதிடர்கள் கணித்திருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்தது. ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்தது. ஏப்ரல் 14 மேச ராசியில் குடியேறியிருக்கிறாரு சூரியன். ஏப்ரல் 19 ரிஷப ராசியில் குடியேறிக்கிறாரு சுக்கிரன். ஏப்ரல் 30 மேச ராசியில் குடியேறாரு புதன். அப்போ மீன ராசியில் எத்தனை கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க.
இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்ன கிரக பயிற்சிகள் என்ன மாதிரி யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொது பலன் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ என்ன ஒரு பெரிய சம்பவம்னா அதிகாரம்தான் பெரிய சம்பவம் என்பது குறிப்பிடப்படுது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போது. மேச ராசியில் குடியேறக்கூடிய புதன் தனிநபருடைய பேச்சாற்றல் படைப்பாற்றலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு. சனியுடைய 7.5 சதி நடப்பில் இருக்கக்கூடிய நிலையிலையும் ராசியின் அதிபதி செவ்வாய் சாதகமற்ற நிலையிலையும் இருக்கக்கூடிய மாதிரி தருவாய் இருக்கு. அதனால் இந்த இறுதியில் மேசத்தில் குடியேறக்கூடிய சூரியன் மற்றும் இறுதியில் குடியேறக்கூடிய புதன் இரு கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு நேர்மையான பலன்களை கொண்டு வரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. குறிப்பாக பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் பெற்று முன்னேறுவீங்க. உயர் பதவிகள் ஊதிய உயர்வுகளை சாத்தியமாக்குது சூழலை. சுய தொழில் தொடங்கலாம். எதிர்பார்த்த லாபத்தை காணலாம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ சாதகங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சொல்லலாம். ஸோ பொதுவாக உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது சுச்சுவேஷன். இப்போ டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டீப்பாக என்ன சொல்கிறனோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மேசராசியுடைய அதிபதி செவ்வாய் இந்த டைம் 12வது இடத்துல சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுவரை வெளியுகத்துக்கு தெரியாமல் இருந்த உங்கள் திறமை பாராட்டப்படக்கூடிய காலம். பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகுது. இதனால் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும். அதோடு சுகபோக வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலமாக அமையும். சிலர்லாம் வெளிமாநில வெளிநாட்டிற்கு இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். அதுவும் லவ்விக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதியானது நிலைக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அனுசரணை உண்டு. புத்திர பிரதாப்தமும் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயமானது உண்டு. தொழில் உத்தியோகம் திருமணம் குழந்தை வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் திருமணத்திற்கு கூட நல்ல வரன் அமையும். பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் கோலாகலமாக நடைபெறும். அழகு ஆடம்பர பொருட்களில் சேர்க்கையானது உண்டாகும். வீடு வாகனம் போன்றவைகள் மூலம் சிபவிரயம் உண்டாகும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி குடித்தனம் செல்லலாம். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூடி மகிழா. இதில் என்னென்னா கூட்டு தொழில் செய்து வந்த குடும்பங்களில் சில பங்காளிகள் தொழிலை விட்டு விலகலா. பாக பிரிவினால் கருத்து வேறுபாடு உண்டாகலா. நட்பு வட்டாரங்கள் விலகி செல்வது போன்ற மன உணர்வு வாட்டோ. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் வியாதிகளால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறையோ. ஆயுள் பயம் அகலோ. கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர சாதகமான காலம். உங்கள் லட்சியத்தை அடைய நவக்கிரகங்கள் உதவும். படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். அற்புதமான ஒரு தூக்கம் வர மாதிரி சூழ்நிலை கூட அமைகிறது. அப்புறம் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் ராசியில் இந்த கடைசியாக சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். பங்கு சந்தை பந்தய வெற்றி எதிர்பாராத தொழில் லாபம் போன்றவற்றால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து கிடைக்கும். ஏராளமான செலவும் வரும். ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடம் புதிய தொழில் ஒப்பந்தம் பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கணும். பொருளாதார விஷயத்தில் கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்பட்டால் விரயத்தை குறைக்க முடியும். ஆக மொத்தம் உங்களுக்கு சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.